பெண்களுக்கு வெறுமை பணம் நகை தாலிக்கு தங்கம் அது இதில் அறிவிச்சிருக்காரு இல்லையா. இதுவே ஜெயலலிதா அது அண்ணனின் சீர் அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றம் நல்லா இருக்கு. பேர் அழகா பார்க்கில் போகிற பெண்ணுக்கு வந்து பாதுகாப்புக்கு நீங்கள் சொல்கிறீங்க. பட் இது வீட்டில் இருக்கிற மூதாட்டி கொள்ளைக்கு என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் என்ன செய்யறீங்க? அதனால தான் ஸ்டாலின் என்ன பண்ணார், 5000 ரூபா தரோன்னு சொல்லாமல் பேக்கில் போட்டார். அதை பத்தி கூட விமர்சனம் பண்ணியிருந்தாரு. காசு இல்லை நிதி இல்லைங்கிறாரு. ஆனா விடிகால எல்லாருக்கும் எப்படி 5000 போச்சு அப்படின்னு அவர் கேட்குற கேள்வி நியாயம் தானே. என்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த டிபார்ட்மெண்ட் இயங்கும் சொல்லியிருந்தாரு. பெண்களுக்காகவும் சிறு குழந்தைகளுக்காகவும் என்ன பண்ண போறாங்க அதுல தெளிவில்லைல்ல. By the people நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. சார், மகளிர் தினம், மகளிருக்காக சர்வதேச மகளிர் தின விழாவை கொண்டாடி இருக்கிறாரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். நிறைய துறையை சார்ந்த பல்வேறு நபர்களை கூப்பிட்டு விருது வழங்கியிருக்காரு. கடிகாரம் பரிசா கொடுத்திருக்காருங்கிறத பார்த்தோம். அதை தொடர்ந்து ஒரு பெரிய பட்டியலையே போட்டிருக்காரு. முதல் வாக்குறுதியா அவருடைய கட்சியிலிருந்து ஒரு சரியான வாக்குறுதி, ஒவ்வொரு இடத்துலயும் விஷன் மாதிரி படிப்பாங்க, இந்த வாட்டி ஒரு வாக்குறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியல் படிச்சு இருக்கிறாரு. அது வந்து எல்லாமே ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருந்தாலும் பாராட்டக்கூடிய விஷயங்களா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த வாக்குறுதிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? முக்கியமா இந்த இலவச பேருந்து அப்படிங்கிற விஷயத்துல இந்த பிங்க் பஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க, ஆனா நாங்க வந்தோம் அப்படின்னா எல்லா பேருந்துமே இலவசம் பெண்களுக்கு மாத்துவோங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டார் வாக்குறுதியா பார்க்கப்படுது. மற்றும் ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னா மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதை நாங்க 2000 கொடுப்போம் ஏற்கனவே EPS அவர்கள் சொல்லியிருந்தாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களுமே 2000 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா விஜய் அவர்கள் 2500 கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு முக்கியமா பார்க்கப்படுது. மற்ற விஷயங்கள் பற்றியும் பேசுவோம். முதல்ல இதுக்கு ஒரு பதில். நிறைய வாக்குறுதிகள் அள்ளி வீசியிருக்காரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. விஜய்யுடைய ரசிகைகள் அதிகம். நாம் வந்து எப்படி பார்க்குறேன், எப்படி எம்ஜிஆருக்கு ரசிகர்களும் ரசிகைகளும் அதிகமோ அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாருக்கு அவங்களே பெண்மணியாக இருந்தனால பெண்கள் மீது ரொம்ப கரிசனம் இருந்தது, அவங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி பெண்களுக்கும் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதே பாணியை தான் கைப்பற்றார். ஆக அதிமுகவை பின்பற்றி இருக்கிறார் தான் நான் பார்க்குறேன். ஒன்று இதிலும் இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, வாக்குறுதிகள் அளித்த விதங்கள்லாம் பாருங்களேன். ஜெயலலிதா அம்மையார் சத்துணவு திட்டத்தில் விரிவாக்கம் கொண்டு வந்து புரட்சித் தலைவர் பேரை சேர்ப்பாங்க, கொள்கை தலைவர்கள் பேரை சேர்த்திருக்காங்க அம்மா ஜெயலலிதா அம்மா. அதே மாதிரி இவங்களுடைய கொள்கை தலைவிகளான வேலு நாச்சியார், அப்புறம் அஞ்சலை அம்மாள், அவங்க காமராஜர் அவர்கள் அவருடைய பேரை சேர்த்திருக்காங்க. அவங்க பேர்ல ஒரு திட்டம் வச்சிருக்க, வரவேற்க பாராட்டுவோம். நான் நல்ல எண்ணத்தோடு சொல்லப்படுகிற வாக்குறுதிகள் வரவேற்கத்தக்க. ஆனால் சில சந்தேகங்கள் இருக்கு. நாம் என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தபோது அது தேர்தல் வாக்குறுதியில் சொல்லவே இல்லை. நல்லா கவனிக்கல. 1980 தேர்தலில் அவர் எந்த இடத்துன்னு சொல்ல, ஆனால் 83 82 கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்தபோது பல சவால்கள் இருந்தன. எப்படி ஒரு நலத்திட்டத்தை எப்படி செயல்படுத்தணுன்றதுக்காக கொண்டு வந்தபோது பல சவால்கள் இருந்தன. சவால்கள் என்ன, இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா, ரொம்ப கஷ்டம், நிறைய புகார்கள்லாம் வந்து சத்துணவில் பல்லி விழுந்துச்சு அப்படின்லாம் கதை கட்டி விட்டாங்க. ஆனால் இன்று வரையில் உலக அளவில் எந்த இடத்திலும் செயல்படுத்தக்கூடிய சத்துணவு திட்டம் இன்று வரையில் நடக்குது. அதுக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அதுக்கு பட்டம், அந்த பெயர் திட்டத்தையே புரட்சித் தலைவர் சத்துணவு திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு சரி. ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்தபடி என்ன பண்ணாங்க, தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க, அம்மா உணவகம் கொண்டு வந்து, இதெல்லாமும் சிறந்த திட்டங்கள். இதே ஏழைகளை நோக்கி கொண்டு வரப்படுற. அதுக்கு அடுத்து கடைசியாக நம்ம பல்வேறு திட்டங்கள், ஆடு மாடு வளர்ப்பு, அதாவது வாழ்வாரத்துக்கு தேவையானது, அப்புறம் இலவச மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவங்களை பல நல்ல திட்டங்கள் அறிவிச்சிருக்கா, ரொம்ப சந்தோஷம். பல விஷயங்களில் மானியம் கொடுக்குறாரு, பேருந்து கட்டணம், கல்விக்கான கட்டணம், அதாவது தாய்மார்களுக்கு அந்த கல்வி கட்டணம், இதெல்லாம் 15,000 ரூபாய், 15,000 நல்ல திட்டங்கள்லாம். இதெல்லாம் ஒரு 2-3 கேள்விகளுக்கு இது தொடர்பு பாராட்டுகிறேன். ஆனால் நீங்கள் இதை எப்படி செயல்படுத்த போகிறீங்க? கஜானா காலி, கடனுக்கு மேல கடன் வாங்குது. ஆனா ஒரு கருத்து சொல்றேன், ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்னு போது அந்த ஒரு டாக்ஸை நாங்க நிறுத்திடுவோம், அதனால மக்களுக்கு எவ்வளவு வேணா பலன் பண்ண முடியும். தமிழக அரசோட மொத்த பட்ஜெட் 4.39 lakh crore. அதுல 20%
முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகுது, 10% அமைச்சர்களுக்கு போகுது, அதெல்லாம் நாங்க நல்ல நிறுத்திடுவோம், அப்ப நாங்க மக்களுக்கு பண்ண முடியுங்கிறாரு. அதெல்லாம் நல்ல ஐடியா தான். அதெல்லாம் மக்கள் பணத்தை மக்களுக்கே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட். ரைட்டு. பெண்களுக்கான நலத்திட்டங்கள், பெண்களுக்கு வெறுமை பணம் நகை தாலிக்கு தங்கம் அது இதில் அறிவிச்சிருக்காரு இல்லையா. இதுவே ஜெயலலிதா அது அண்ணனின் சீர் அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றம் நல்லா இருக்கு, பேர் அழகா இருக்கு, பட்டுப்புடவை அப்படின்னு எல்லாம் நல்லா இருக்கு, செஞ்சாலும் வரவேற்கிறோம். ஆனா அதுல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே சார், சீர் அப்படிங்கறதே ஒரு தவறான ஒரு விஷயம் தான். சீர் வைக்கிறதுங்கிறது அதனுடைய தொடக்கத்துல ஆரம்பிச்சு அப்படியேதான் அது டௌரி வரைக்கும் போய் சேருதுங்கிறதையும் கொண்டு வராங்க. அந்த பேர்ல ஒரு விமர்சனம் இருக்குன்னு பாக்குறீங்களா இல்ல சரிதான் சொல்லு வந்து தப்பு இல்லம்மா. தமிழ்ல தமிழ்நாட்டு பண்பாட்டினுடையது. ஓகே. உடையும் நகையும் ஒரு பெண்ணுக்கு ஒரு லட்சணம் தருகிற விஷயம்ங்கிறதுனால அதுதான். அதுக்கு மேலே போனால் தான் பணம் கொடுத்தாதான் பிரச்சனை. அது அல்ல. இவங்க அந்த திட்டத்தெல்லாம் நான் குறை சொல்லலை. ஆனால் இதுக்கு முன்னோடி யாரு? ஜெயலலிதா அம்மையார். அவங்க தானே. ஸோ நீங்கள் இவர் சொல்கிற அத்தனையுமே ஏற்கனவே சொல்லியாச்சு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, நிச்சயமாக திமுக அரசு மீது பல்வேறு நிதி எங்கெங்கோ போகிறது, அது தடுக்க. அது முன்னாள் நிதி அமைச்சராக இருந்து இப்போ ஐடி அமைச்சராக இருக்கிறவரே சொன்னாரு, எல்லாருக்கும் தெரியும். அது தடுக்கணும். பல்வேறு துறைகள்லையும் ஊழல் இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். அதுவும் நிறையா சொல்லியிருக்கோம். இதில் என்ன விஷயம்னாமா, அதிமுகவில் இந்த மாதிரி நலத்திட்டங்களோட பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. அதையும் சுட்டி காட்டுறார். பெண்களுக்கு பாதுகாப்பு படையெல்லாம் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு வரும்னு பார்க்கணும். திமுக அரசு மீது புகாருக்கு காரணம் நலத்திட்டங்கள் 5000 கொடுத்துட்டு ஓசியில் போன்னு கேட்டல் பண்ணுறது, அப்புறம் இளம் பெண்களுக்கு மாணவிகளுக்கு எல்லாம் 1000 ரூபா கொடுத்துட்டு செல்ஃபோனில் யாரோ கொச்சையாக பேசுகிற அந்த ஒரு தரம் குறைந்த இது. மேடைகள்ல அமைச்சர்கள் பேசுறது, எதை கொடுத்தாலும் அப்படி கொடுத்து தூக்கி போடுறது எப்படியோ அந்த மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி படுத்தினாங்க. அது வந்து பல பேருக்கு தெரியும். இது மட்டும் இல்லை, பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஆமா, திமுக அவர்கள் கூட்டத்திலேயே பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன மாதிரி சட்டம் கொண்டு வர போறீங்க? அதுக்கு தான் சொல்லியிருந்தாங்களே சார், சிசிடிவி கேமராக்கள், ஒரு டார்க் ஸ்பாட்டுங்கிற ஒரு இடமே இல்லாத அளவுக்கு தமிழகத்தை மாற்றுவோம், 500 குழுக்கள் அமைப்போம், பெண்கள் வந்து பாதுகாப்புக்காக ரோந்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க காவல்துறை சார்பா. அப்படி அதையும் மீறி தவறு செய்பவர்களுக்கு என்ன நடவடிக்கை, தண்டனை என்ன? சேஃப்டி பட்டன்ஸ் வைப்போம். பேருந்துகள் வந்து பிரைவேட் பஸ், பிரைவேட் கார், ஆட்டோல கூட அந்த பட்டன் இருக்கும். 5 நிமிஷத்துல அதுக்கான பதில் வந்துரும். அப்படி ஒரு கட்டமைக்கணும்ன்ற ஒரு விஷயம்ல நாங்க போறோங்கிற. இதுக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன விதமான திட்டம் இருக்கு? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இன்னும் முழுமையாக என்னோட கருத்தை முன்வைக்கலை. இதெல்லாமே வரவேற்கத்தக்கது. இதை விட மிக முக்கியமானது, பெண்கள் நடமாடுவதற்கு அச்சப்படுகிறது காரணம் போதைப் பொருள் பழக்கம். போதை, மதுபானம், மது பழக்கங்கள் அதிகரிச்சுட்டு, கஞ்சா போதை பழக்கத்தில் இருக்கிறத பார்க்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன? ஒரு பொண்ணை வந்து ஒரு சாயந்தரம் 7 மணிக்கு கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர முடியாது. உண்மை. அந்த மாதிரியான சூழல்லாம் இன்றைக்கு இருக்குன்னா அதுக்கு என்ன வழி? நீங்கள் அவரே சொல்கிற ஒரு 2 வயசு குழந்தையும் சரி, ஒரு விமான பணிப்பெண், அவங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள்லாம் திமுக அரசு மீது அதெல்லாம் ரைட், அது ஓகே. இது மாதிரியான மதுபானத்தை தடுப்பதற்கு என்ன பண்ண போகிறீங்க? எந்த விதமாக? ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்புனா மது பழக்கம், குடிகாரர்களோட தொல்லை இதெல்லாம் இருக்குது. நிறைய புகார்கள் கொடுத்துருக்கேன். பெண்கள் நடமாடுற இடத்துல, கோவில்களுக்கு பக்கத்தில் ஏதோ போயிட்டு வரது, பள்ளிக்கூடம் போயிட்டு வரதுக்கு பக்கத்தில் குடிகாரர்கள் நடமாட்டம் பத்திரிகையில் செய்திகள்லாம் வந்திருக்கு. தொல்லையினாலே பெண்கள் அவசரப்படுற நிலைமை இல்லை இருக்கும். அதுக்கு என்ன தீர்வு வச்சுருக்கீங்க? ஒன்று, மதுபானத்தை கட்டுப்படுத்துக்கு என்ன தீர்வு வச்சுருக்கீங்க? 2, இதுக்கெல்லாம் இன்னும் ஆன்சர் கிடையாது. ஒருவேளை தவறு நடக்கக்கூடாது என்பது நம்ம எண்ணம். தவறுகள் நடந்து விட்டால் அதை எப்படி தடுப்பது, அதுக்கு எப்படி தண்டனை வழங்குவது அப்படிங்கிறது, அதுக்கு கோர்ட்டெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு கிளாரிட்டி இல்லைங்கிறீங்களா? அது முழுமை வேணும் நமக்கு. என்ன அப்போ தான் ஒரு ஃபுல்ஃபில்டாக. இவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் விஜய்க்கு பெண் ரசிகைகள் உண்டு. ஏற்கனவே சொன்னிருக்கேன். இந்த மாதிரி பெண் ரசிகைகள் இருந்தால் இளம் பெண்கள் அவங்கள வசீகரிக்க ஈர்க்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. ஆனால் அது மட்டுமல்ல, அது தொடக்கம்தான், ஒரு தொடக்கம்தான். ஆனால் அது மட்டும் இல்லை, நீங்கள் பாதுகாப்பு பெண்களுக்கான நடுத்தர பெண்கள், வயது பெண்கள், வயதானவர்கள், விதவையர்கள், கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், வயதான பெண்கள். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன். மூதாட்டி வீட்டில் புகுந்து கொலை. அப்போ இந்த பாதுகாப்புக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் இருக்குது.
பார்க்கில் போகிற பெண்ணுக்கு வந்து பாதுகாப்புக்கு நீங்கள் சொல்கிறீங்க, பட் இது வீட்டில் இருக்கிற மூதாட்டி கொள்ளைக்கு நான் என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் இருக்குது. அவர் வந்து டார்கெட் பண்ணுறது சின்ன பெண்களுக்கு தான், ஒரு 30 வயதுக்குள்ளான பெண்கள். வயதானவர்களுக்கு பெண்கள் 60 வயது வரையில் ஒரு ஸ்கீம்லாம் சொல்கிற பென்ஷன் ஸ்கீம். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்னென்னு விரிவாக சொல்லலை. சொல்லுவார்னு எதிர்பார்ப்போம், நம்ம அப்படியே சொல்கிறோம். இஷ்யூ இது என்னென்னா 2 விஷயம் அடிப்படை. இது இந்த விபரீதங்களுக்கு காரணமான மதுபானங்களை கட்டுப்படுத்துகிறது. பீகாரில் நலத்திட்டங்களுக்கு பெண்களுக்கு 10,000 கொடுத்தது மட்டும் இல்லை, அங்கே டோட்டல் ப்ரொஹிபிஷன் இருக்கு. அந்த டோட்டல் ப்ரொஹிபிஷன் இதை நான் சுட்டி காட்டணும்னு விரும்புகிறேன். அந்த முழு மதுவிலக்கினால் அந்த மாநிலத்தை கடந்த 5 ஆண்டுகளில் டொமஸ்டிக் வயலன்ஸ் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. வீட்டில் கணவன் மனைவியர் மீதான இல்லத்தரசிகள் மீதான வன்கொடுமை பெருமளவுக்கு கட்டுப்படுத்துது. குடிச்சிட்டு வந்து எனக்கு இது தாடி அது தாடிமா தரலைன்னா பெல்ட்டால் அடிப்பான் கணவன் மனைவியை. அந்த மாதிரி வன்கொடுமைகள் கணிசமாக குறைஞ்சிருக்குன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. நீங்கள் அப்போ மது விலக்கை அமல்படுத்துவதை பற்றி உங்கள் பார்வை என்ன தெரியல. பெண்கள் பாதுகாப்புங்கும் போது இத்தனை விஷயங்களோட பதில் வந்து விஷயங்களுக்கு நீங்கள் என்ன அட்ரஸ் பண்ண போறீங்க? வரவேற்கிறோம், இது வரவேற்கிறது பாதி தான். சாப்பாடு தான் போட்டீங்க, புரியுது, கூட்டு குழம்பு இதெல்லாம் இல்லை. புரியுது. பல்வேறு நபர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அவர் ஒரு பெரிய பட்டியலை கொடுத்துட்டாரு. இப்போ தாய்மாமன் இதுன்ற மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருந்தாரு. அதற்கான நிதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ சிலிண்டர் வந்து வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இலவசம், பேருந்து மொத்தமாக பெண்களுக்கு இலவசம், மாதம் 2,500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கீம் கொடுத்தக்கப்புறம் இது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துறது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு என்ன நிதி ஆதாரத்தை எப்படி திரட்ட போறீங்க? 2வது எல்பிஜி கேஸுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடையது. அவங்களே உஜ்வலா திட்டம் இருக்கு. அது அந்த ஏற்கனவே மத்திய அரசாங்கம் உஜ்வலா திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இலவச அந்த கேஸ் சமையல் எரிவாயு திட்டம் இருக்கு. அப்போ நீங்கள் அதையே ஒட்டி செய்ய போறீங்களா, இல்லை நீங்கள் அதை என்லார்ஜ் பண்ண போறீங்களா, இல்லை அதெல்லாம் என்ன பண்ண போறீங்க கேள்வியெல்லாம் இருக்கு. 2வது இதுக்கு இன்னைக்கு பிரதானமாக நீங்கள் சொன்ன மாதிரி நிதி ஆதாரத்தை ஏற்படி ஒருவேளை சொல்லலாம், நாங்கள் நிதி ஆதாரத்தை எப்படி திரட்ட போகிறோம் சொல்லிட்டா மற்ற கட்சிக்காரங்க காப்பி அடிச்சுடுவாங்கன்ற பயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேண்டாம். ஆனால் இது தொடர்பாக நிதியை பெருக்குவதற்கான வழிவகைகளை எங்கள் நிபுணர்கள் குழு கண்டறிந்து விட்டது, ஏதோ சொல்லுங்க. ஸோ ஒரு நம்பிக்கை வரும், சரி இருக்குப்பா, ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருங்கிறீங்களா? வீட்டில் கணவன் கிட்ட மனைவி கேட்குறான், ஏங்க இந்த தீபாவளிக்கு பட்டுப்பட கொடுங்கன்னா செய்வோம்மா அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாலே போதும். மனைவிக்கு சந்தோஷம், ஏதோ ஒரு போனஸ் இந்த வருஷம் அதிகமாகுது, ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்க சொல்லணும். ஆனா இப்போ மக்கள் வாக்குறுதிகளை பார்த்து நம்பி ஓட்டு போடுவாங்களா சார்? அந்த மனநிலை இன்னும் மக்கள்கிட்ட இருக்கா? ஏன்னா ஏற்கனவே ஒரு 500+ வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு திமுக சைலேருந்து 2021. அதுல வந்து ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பெரிய பட்டியலை நம்ம இட முடியும் அவங்க நிறைவேற்றலை அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு பெரிய வாக்குறுதிகள் பட்டியல் இடும் பொழுது அதை நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்களா? எல்லா வாக்குறுதிகளும் மக்கள் நம்பி ஓட்டு போடுற காலமெல்லாம் இப்போ மெல்ல மெல்ல மாறிட்டு வருது. நீங்க என்ன செய்யறீங்க? அதனால தான் ஸ்டாலின் என்ன பண்ணாரு, 5000 ரூபாய் தரோன்னு சொல்லாம பேக்கில் போட்டார். அதை பத்தி கூட விமர்சனம் பண்ணியிருந்தாரு. காசு இல்ல, நிதி இல்லங்கிறாரு. ஆனா விடிகால எல்லாருக்கும் எப்படி 5000 போச்சு அப்படின்னு அவர் கேட்கிற கேள்வி நியாயம் தானே. மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல, நிதி இல்லைன்றீங்க, ஆனா 5000 ரூபாய் எப்படி வந்தது? அதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு பதில் கிடையாது, நேரடியான பதில் எதுவும் கிடையாது. ஆக இப்போ இது நிதி ஆதாரம் ஒன்று, இதை எப்படி நிறைவேற்ற முடியுமா, அல்லது எல்லா திட்டங்களும் ஆனானப்பட்ட அறிஞர் அண்ணாவே 1 ரூபாய்க்கு 3 படி என்று சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு, நல்ல கவனிங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு நிதி நிலைமை அப்படி லேசப்பட்டது இல்லை. ஆனால் என்ன சொன்னார், சொல்லிட்டோம் நம்ம, அதனால் 1 ரூபாய்க்கு 1 படினார். அப்போ கூட 1 ரூபாய் 1 படி நிச்சயம், 3 படி லட்சியம். ஸோ எல்லாராலுமே எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்ற முடியும்னு சொல்லலை. ஆனால் இப்போ 100 மார்க்குக்கு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. தேர்வுகளில் உங்களுக்கு வினாத்தாள் 100 மார்க் கேட்குறாங்க. நீ நல்லா படிச்சிருந்தா கூட 100 இல்லைட்டா கூட 80 60 வாங்கி தான். அதை நீங்கள் செய்யணும். செஞ்சால் தான் இந்த தேர்தலில் ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன், ஒருவேளை இதனால் மக்கள் ஈர்க்கப்பட்டு அவருக்கு ஓட்டு அடித்து ஆட்சி கொண்டுட்டாங்கன்னா
இதை நிறைவேற்றாமல் போனால், அதை நிறைவேற்றுவதற்கு திணறினால், அதற்கேற்ப நிதி ஆதாரத்தை பெருக்காமல் போனால், அல்லது இதனால் இல்லாமல் வேறு சில விஷயங்களால் பெண்களுக்கோ மற்றவர்களுக்கோ பாதிப்பு வந்தால் ஆட்சி வர நிற்காது, அடுத்த ஆட்சி போயிடும். ஆனால் அந்த 5 வருஷம் உங்க கையில் இருக்குமே சார் அரசு, அதனால யோசிப்பாங்கன்ற ஒரு இது இல்லையா? இல்ல, ஏன்னா ஏற்கனவே இவங்க எதுவும் ப்ரூஃப் பண்ணி காட்டாத ஒரு கட்சிங்கும் போது வாக்குறுதிகளை கொடுத்துட்டா போதுமா அப்படிங்கிற வாக்குறுதிகளால் மட்டும் வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியும். வாக்குறுதிகள் யார் வேணாலும் கொடுக்கலாம், வாக்குறுதிகளால் மட்டும் இல்லை. வாக்குறுதிகள் தருவது நம்பிக்கையூட்டுவதாக இருக்க வேண்டும். இப்போ மற்ற கட்சிகள்கிட்ட ஒரு அது ஒரு பாசிட்டிவா பார்க்கலாம்ல சார், அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருப்பாங்க, அதை எடுத்து சொல்லுவாங்க நாங்க இதை பண்ணிருக்கோம் அதே மாதிரி இதையும் பண்ணுவோம் அப்படின்னா. ஆனா அந்த ஆப்ஷன் இல்ல தாவேக்கு. இல்ல, திமுக தான் உதாரணம். இப்போ அதுதான் ஆட்சியில் இருக்கே. அவங்க எப்போ பண்ணாங்க? தேர்தல் நெருங்குற சமயத்தில் நீட் ஒழிச்சிட்டாங்களா? அல்லது பல்வேறு பழைய ஓய்வூதியம் கொடுத்துட்டாங்களா? அரசு அதாவது பகுதி நேர ஆசிரியர்கள், துப்புரவு பணியாளர்களை, தூய்மை பணியாளர்களை, கல்வி கடன் தள்ளுபடி, மானியம், தரம், கேஸ் மானியம் எல்லாமே கேள்விக்குறி. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான திட்டம். அதில் ஒரு சிலது 5000 திட்டம், முதியோருக்கு திட்டம், மற்ற திட்டம்லாம், இலவச திட்டங்கள்லாம், வீடுகள், இதெல்லாம் கடைசி நிமிஷத்தில். அப்போ 4 வருஷம் உங்களை காய போடுவோம். 5 அதாவது ஒரு காலையில் சாப்பிடாம பட்டினி கிடக்க வச்சு, மதியானமும் சாப்பிடாம பட்டினி கிடக்க வச்சு, ராத்திரி மட்டும் 2 இட்லி கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன். அப்பா மனசு நிரம்பிடுமா? காலையில் போடலை, மதியம் போடலை, சோறு போடலைன்ற அந்த உறுத்தல் இருக்க செய்யுங்க இல்லையா? அதான் செய்யும். ஓகே சார். அப்படி இருக்கும்போது இது திமுகவினோட பலவீனம். திமுக இப்போ 5000 கொடுக்கறது தனக்கு பலவீனம் தானே. திமுக ஆட்சிக்கு திடீர்னு அறிவித்து திடீர்னு கொடுக்குற யாரு கண்டா நம்ம பேசி முடியறதுக்குள்ளே நாளை காலையில் புது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் போகுது என்பது நமக்கு தெரியாது. இவர் அதுவும் தவிர விஜய் இன்றைக்கி நிறைய அறிவிச்சிட்டார். இப்போ விஜய் வந்தாலே அவங்களுக்கு பயம் வந்துடும், திமுகவுக்கு கொஞ்சம் பதற்றம் வந்துடும். அதனால் அவர் சொல்லிட்டாங்கட்டு ஒரு நாளை காலையில் இன்னும் 10 திட்டங்கள் அறிவிப்பார். 9ஆம் தேதி இவங்களும் திருச்சியில் மாநாடு. ஓகே சார். ஓகே சார். இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுதில்ல சார், இது அவர் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கணும், முக்கியமாக நிறையா நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பெண்களுக்காக. ஏன்னா நிலுவையில் நிறைய வழக்குகள் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பண்ணணுங்கிறதுக்காக நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். அதான் மகிழா நீதிமன்றம் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்காக தனியாக நாங்கள் பண்ணுவோம், அப்போ தான் அவங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். மகிழா நீதிமன்றம் அதுக்கு தானே இருக்கு. அதை அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு, அதை கேள்வி கேட்காதீங்க, நான் அதை கணக்கில் வைக்கல, அது இல்லாமல் நாங்கள் புதுசாக கொண்டு வரோங்கிற. இது எப்படி பார்க்குறீங்க? என்ன வழக்குகளை டீல் பண்ணோம்? அப்போ டிவோர்ஸ் கேஸு, கணவன் மனைவி தகராறு, அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸு, அப்புறம் பெண்கள் பல விஷயங்கள் ஏமாற்றப்படுதல், அதற்கான தீர்வாக நீதிமன்றங்கள், இது ஒரு 5-6 விஷயங்கள் இல்லாமல் மகிழா நீதிமன்றம் ஒரு புதிதாக அமைக்க போகிற நீதி எதை டீல் பண்ணும்? இப்போ குழந்தைகளுக்கு மீதான அத்துமீறல் அது பற்றி போஸ்கோக்காவா என்னன்றது ஒரு தெளிவில்லை. சரி, நம்ம அது கூட பண்ணுவோம். அது கூட இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி செயல்படுறாங்கன்னு, ஆட்சிக்கு வர்ற பட்சத்தில் என்ன செயல்படுவாங்கன்னு தெரியும், அதை பார்த்துக்கலாம். இப்போ ஆனால் என்ன தீர்வு வைக்கிறீங்கன்றது இருக்கும். முதல்ல நிதி ஆதாரத்தை இப்போ இவ்வளோ பேசுகிறவர் பெண்கள் சுயமாக சம்பாதித்து உழைத்து படித்து மேம்படுவதற்கு என்ன திட்டம் கொடுத்துங்க? ஓகே, நீங்கள் பெண்கள் விட்டுருவோம், இதெல்லாம் நல்ல திட்டங்கள், ரொம்ப சந்தோஷம், பாராட்டுறோம். இப்போ நான் ஒரு கிராஜுவேட் படித்த ஒரு பெண்ணுக்கு என்ன விதமான வேலை வாய்ப்புகள் உருவாக்க போகிறீங்க? தன் காலில் சுயமாக நிற்கிறதுக்காக இந்த அரசாங்கம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலன்னு கேட்குறீங்க. சுய உதவி குழுக்களை பற்றி கூட முழுமையாக எதுவும் தெரியல நமக்கு, இவர் சொன்னதில்லை. அதாவது வட்டி இல்லாத கடன் கொடுப்போம், முழுமையாகவே என்ன தொழில், என்ன தொழில், என்ன விதமான பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள்? நீங்கள் எம்பவர்மெண்ட், பெண்கள் எம்பவர்மெண்ட்னா அவங்க சொந்த கால் நிற்கணும். ஒருவேளை கணவன் கைவிட்டுட்டா கூட சொந்த நிற்பாங்க. தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வைப்போம், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் முக்கியமாக தலைமை தாங்குவோம், என்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த டிபார்ட்மெண்ட் இயங்கும்னு சொல்லியிருக்காரு. பெண்களுக்காகவும் சிறு குழந்தைகளுக்காகவும் என்ன பண்ண போகிறாங்க அதில் தெளிவில்லைல்ல. நலத்திட்டங்கள்லாம் ஏதோ இப்போ ஃபீடிங் பாட்டில் வாங்கி கொடுக்குது, இப்போ குழந்தைகளுக்கு கொசு வலையெல்லாம் சொல்லியிருந்தேன், கொசு வலை அதெல்லாம் சரி. அதுவே அம்மா ஜெயலலிதா மேயர் கொடுத்துட்டு இருந்தது தான். சானிடரி நாப்கின் உட்பட பல திட்டங்கள். நம்ம அதெல்லாம் குறை சொல்லலை, ஏற்கனவே சொல்கிறீங்க, சந்தோஷம், வரவேற்கிறேன், பாராட்டுறேன். ஆனால் அவர்கள் எம்பவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை பெண்கள் சொந்தமாக படிச்சுட்டு ஒரு பெண் வெளியில் வந்தால் அவளால் ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்க முடியும், ஒரு பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வந்த பெண். இதுக்கு இந்த மாதிரி தொழில் திட்டங்கள் என்ன இருக்குது? தொழில் திட்டங்கள் சொல்லுங்க, வேலை வாய்ப்பு திட்டங்கள் சொல்லுங்க, வேலைகளை உருவாக்குற திட்டங்கள் சொல்லுங்க, கல்வி படிப்பதற்கான திட்டங்களை சொல்லுங்க.
மேலே ட்ராப் அவுட் கேஸ் இருக்குல்ல, அதை குறைத்து படிப்பதுக்கு ட்ராப் அவுட் பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் காமராஜர் பேரில் திட்டங்கள்லாம் ரைட். என்ன அது வந்து அம்மாவுக்கு இப்போ நிதி கொடுக்கறது, படிக்கிற குழந்தைங்களுடைய தாய்மார்களுக்கு கல்லூரி படிச்சுட்டு வர ஒரு குறைந்தபட்ச பெண் இப்போ வந்து எல்லோருமே குறைந்தபட்சம் பட்டப்படிப்பு படிச்சிட முடியும். அப்படி பட்டப்படித்து வருகிற ஒரு பெண் இளம் பெண்ணுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் கேள்விக்கு இதுக்கெல்லாம் நிறைய பதில் எதிர்பார்க்கணும். விஜய் என்ன செய்கிறார் பொறுத்து கண்டிப்பா சார், பொறுத்து பார்க்கலாம். பெண்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கு, அந்த ஓட்டு யாருக்கெல்லாம் போக போகுது அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய காலங்களில் அவங்களுடைய செயல்பாடுகள் குறித்து மாறவும் வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்புல தொடர்ந்து பேசலாம். இவ்வளவு நேரம் நீங்க பேசின கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். பை த பீப்பிள் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி சார்.